ஜெயம் ரவி போட்ட போடு, அந்தர் பல்தி அடித்து பின்வாங்கிய மனைவி மாமியார். அப்போ ஜெயம் ரவி பத்தி சொன்னதெல்லாம் பொய்தானா? நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து வழக்கு சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. தன் மனைவியும் அவரது குடும்பமும் என்னை கொத்தடிமை போல நடத்தினர். வீட்டு வேலைக்காரர்கள் முன்னிலையில் கூட பல முறை அவமானப்படுத்தினர். எந்த வங்கி கணக்கும் என் பெயரில் இல்லை. என் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு கூட என் மனைவி ஆர்த்திக்குத்தான் தெரியும். முற்றிலும் சுதந்திரம் இழந்த ஒரு மனிதனாகத்தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன் என்று ஆரம்பத்திலேயே தன் மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான தன் மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்து விட்டார் ரவி. சமீபத்தில் கடைசியாக வெளியிட்ட அறிக்கையிலும் கெனிஷா என் வாழ்வில் ஒளியாக வந்தவர். அவரால் தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன். எப்போது நான் வீட்டை விட்டு வெளியேறினேனோ அப்போதே ஆர்த்தி என் முன்னாள் மனைவி ஆகிவிட்டார். இனி எப்போதுமே அவர் என் முன்னாள் மனைவிதான். என் மனைவியைத்தான் வேண்டாம் என்று முடிவெடுத்தேனே தவிர என் பிள்ளைகளை அல்ல. என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றும் தெளிவுபடுத்தியிருந்தார். ஜெயம் ரவியின் இந்த பதிவுகளுக்கு அவரது மனைவி ஆர்த்தி தரப்பிலும் அவரது மாமியார் சுஜாதா தரப்பிலும் இருந்து பதில் அறிக்கைகள் வெளியாகின. இதில் ஆர்த்தி, கெனிஷா தான் நானும் என் கணவரும் பிரிய காரணம். என்னை விட்டு பிரிந்தவர் அவரது பெற்றோர் வீட்டிற்கு செல்லாமல் கெனிஷா வீட்டு கதவை தட்டியது ஏன்? அவரது விஷயத்தில் நான் எப்போதுமே நல்ல அக்கறையுள்ள ஒரு மனைவியாகத்தான் நடந்து கொண்டேன். அதைத்தான் கொடுமை என்கிறாரா என்றெல்லாம் ஆர்த்தி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த விவகாரத்தில் ஜெயம் ரவியின் மாமியார் சுஜாதா விஜயகுமாரும் ஒரு பெரிய பதிவை செய்திருந்தார். அதில் டிவி சீரியல் தயாரிப்பில் கவனம் செலுத்தி வந்த என்னை சினிமா படங்களை தொடர்ந்து தயாரியுங்கள் என்று சொன்னதே மாப்பிள்ளை ரவிதான். அவரது படங்களை தயாரிக்க நான் 100 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கி இப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றும் கூறியிருந்தார். இப்படி மருமகன், மாமியார், மனைவி என 3 பேரும் வெளியிட்ட பதிவுகளால் இணையத்தில் இந்த விவகாரம் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் சமீபத்தில் கோர்ட்டில் மனு தாக்கல் ஒன்றை செய்த நடிகர் ஜெயம் ரவி, என் மீது ஆர்த்தியும் சுஜாதா விஜயகுமாரும் அவதூறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். அதுபோன்ற அறிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும். அதே போல இதுவரை என்னை பற்றி அவர்கள் பதிவிட்ட பதிவுகளையும் நீக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த விஷயத்தில் ஜெயம் ரவி, ஆர்த்தி இருவருமே இனி எந்த விதமாகவும் பதிவு செய்யக்கூடாது. இதுவரை தங்களது வலைதள பக்கங்களில் செய்துள்ள அனைத்து பதிவுகளையும் நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனையடுத்து நடிகர் ஜெயம் ரவி தனது திருமண விவகாரத்தில் அவர் வெளியிட்ட பதிவுகளை உடனடியாக அழித்துவிட்டார். ஆனால் ஆர்த்தி மற்றும் அவரது அம்மா சுஜாதா விஜயகுமார் இருவரும் ஜெயம் ரவி குறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை நீக்கவில்லை. இதனையடுத்து ஜெயம் ரவி தனது வக்கீல் மூலம் அவர்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பினார். என்னை பற்றிய பதிவுகளை 24 மணி நேரத்திற்குள் நீக்காவிட்டால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த நிலையில் அதன் பிறகு அந்த பதிவுகளை அவர்கள் நீக்கம் செய்துள்ளனர். இதற்கிடையே ஆர்த்தி, சுஜாதா விஜயகுமார் செய்த பதிவுகள் அனைத்தும் பொய்யானவை என்பதால் அவர்கள் அவற்றை டெலீட் செய்துவிட்டதாக நெட்டிசன்கள் அவர்களை விமர்சித்துள்ளனர். ஜெயம் ரவி சொல்வது போல அவரது மனைவி, மாமியார் சொல்லும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்றும் கூறி வருகின்றனர். உங்கள் தின சேவல்